GMAW Gas Metal Arc Welding செயல்முறையின் மடிப்பு ஜாயின் Lab Joint and GMAW Process GMAW Gas Metal Arc Welding செயல்முறையால் தயாரிக்கப்பட்ட லேப் ஜாயிண்ட்கள் வலுவான மற்றும் நீடித்த தன்மை உடையவை. அவை பொதுவாக கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சரி, இப்போது வெல்டிங் செயல்முறையை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உங்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். வெல்டிங்கின் போது வெளிப்படும் புற ஊதா கதிர்களில் இருந்து உங்களை பாதுகாக்க வெல்டிங் ஹெல்மெட்டின் 2 அடர் கண்ணாடியின் எண் மற்றும் வெள்ளை ஃபில்டர் கண்ணாடி சரியான நிலையில் உள்ளதா இல்லையா என்று சரிபார்க்கவும். இப்போது வெல்டிங் செயல்முறை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் வரைபடத்தில் உள்ளவாறு 150 மில்லிமீட்டர் நீளம் மற்றும் 50 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட 2 ஒர்க் பீஸ்களை ஆக்சிஃபியூவல் கேஸ் கட்டிங் தொகுப்பு அல்லது பவர் ஹாக்ஸாவை பயன்படுத்தி வெட்டவும். ஒர்க் பீஸை வெட்டிய பிறகு ஒரு ஃபைல் அல்லது அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி அதன் மேற்பரப்பில் உள்ள துரு மற்றும் தூசியை சுத்தம் செய்யவும். பின்னர் ஒரு லேப் ஜாயிண்டை உருவாக்க ஒரு பிளேட்டினை மற்றும் ஒரு பிளேட்டின் மீது தட்டையான நிலையில் வைக்கவும். ஒர்க் பீஸை வெல்டிங் டேபிளில் ஒரு தட்டையான நிலையில் வைத்து லேப் ஜாயிண்ட்டுக்கு சி கிளாம்பில் அமைக்கவும். இப்போது வெல்டிங் செயல்முறைக்கு இயந்திர அமைப்பை தயார் செய்வோம். வெல்டிங் இயந்திரத்தின் எதிர்மின் முனையத்தை வெல்டிங் டேபிளுடனும் நேர்மின் முனையத்தை வெல்டிங் கன்னுடனும் இணைக்கவும். அதன் பிறகு இயந்திரத்தை இயக்கி ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். இப்போது வாயு ஓட்ட விகிதத்தை நிமிடத்திற்கு 10 முதல் 15 லிட்டராக அமைக்கவும். அடுத்து ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப வயர் ஃபீடர் வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டத்தை அமைக்கவும். ஆர்க்கை உருவாக்குதல். ஆர்க்கை உருவாக்க முதலில் ஒரு ஸ்கிராப் துண்டை ஒர்க் பீஸில் இருந்து 12 மில்லிமீட்டர் இடைவெளியில் அமைக்கவும். ஆர்க்கை உருவாக்க வெல்டிங் கன்னை ஸ்கிராப்புடன் தொடர்பு கொள்ளுமாறு வைக்கவும். பின்னர் மெதுவாக அதை ஸ்கிராப்பில் இருந்து ஒர்க் பீஸை நோக்கி நகர்த்தவும். அதன் பிறகு ஒர்க் பீஸை லேப் ஜாயிண்டை உருவாக்க தட்டையான நிலையில் வெல்ட் செய்யவும். இப்போது வெல்டிங் செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்ப்போம். வெல்டிங் கன்னை ஒர்க் பீஸின் மேற்பரப்பில் 45 டிகிரி கோணத்திலும் வெல்ட் லைனின் திசையில் 5 முதல் 15 டிகிரி கோணத்திலும் வைத்திருப்பதன் மூலம் ஒர்க் பீஸில் வெல்டிங்கை தொடங்கவும் ஒர்க் பீஸ் ஒரு தட்டையான நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். குளிர்ந்தவுடன் ஒரு வலுவான லேப் ஜாயிண்ட் உருவாகும். கிடைமட்ட நிலையில் வெல்டிங் செய்தல். இப்போது கிடைமட்ட நிலையில் ஒரு லேப் ஜாயிண்டை உருவாக்க இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒர்க் பீஸை கிடைமட்ட நிலையில் அமைத்து வெல்டிங்கை செய்யவும். செங்குத்து நிலையில் வெல்டிங் செய்தல். இப்போது செங்குத்து நிலையில் ஒரு லேப் ஜாயிண்டை உருவாக்க இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒர்க் பீஸை செங்குத்து நிலையில் வைத்து வெல்டிங்கை செய்யவும். வெல்டிங்கை முடித்த பிறகு இயந்திரத்தை அணைக்கவும். ஒர்க் பீஸை இடுக்கி வைத்து வேலை செய்யும் மேசையில் வைக்கவும். ஒரு சிப்பிங் சுத்தியலால் கசடு மற்றும் சிதறல்களை அகற்றவும். பின்னர் வயர் பிரஷால் ஒர்க் பீஸை நன்கு சுத்தம் செய்யவும். ஒர்க் பீஸின் தரத்தை சரிபார்க்கவும். தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் லேப் ஜாயிண்ட்களை உருவாக்கும் செயல்முறை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. சுருக்கம். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான விவரங்களை இப்போது மீண்டும் பார்ப்போம். இந்த வீடியோவில் லேப் ஜாயிண்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இதில் தட்டையான நிலையில் ஒரு பிளேட் மற்றொன்றின் மீது வைக்கப்படுகிறது.
வெல்டிங் இயந்திரத்தை அமைக்கும் போது எதிர்மின் முனையம் வெல்டிங் டேபிளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் நேர்மின் முனையம் வெல்டிங் கன்னுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வெல்டிங்கின் போது டாக் வெல்டிங்கை செய்ய வெல்டிங் கன் சரியான கோணத்தில் வைக்கப்படுகிறது. வெல்டிங்கை முடித்த பிறகு கசடு மற்றும் சிதறல்கள் ஒரு சிப்பிங் சுத்தியல் மற்றும் வயர் பிரஷை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்படுகிறது. பின்னர் ஒர்க் பீஸின் தரம் சோதிக்கப்படுகிறது. இப்போது உங்களுக்காக ஒரு செயல்முறை பயிற்சி. ஒரு பயிற்சி மையம் அல்லது பட்டறைக்கு சென்று GMAW செயல்முறையை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட்களை உருவாக்க பயிற்சி செய்யுங்கள்.